அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து வச்சுருக்கேன். அந்த டேட்டாஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நியூன்னு கொடுத்தேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபார்மில் டைப் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து டிஃபால்ட்டாகவே எக்ஸலில் இருக்குது. இது ஒரு ஹிடன் ஆப்ஷன்னு கூட சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, விசுவல் பேசிக்கில் போய் ஒரு சில கோடிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. எக்ஸல்லையே வந்து இந்த ஃபார்ம் வந்து இருக்குது. அது எங்கே போய் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே குயிக் ஆக்சிஸில் வந்து நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ குயிக் ஆக்சிஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எங்கேருந்து போய் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு அதில் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் போங்க. அதில் போனீங்கன்னா அதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து குயிக் ஆக்சிஸ் டூல் பார் அப்படிங்கிற அந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸலில் இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கிறது. ஸோ இந்த மேலே இருக்கிறதா இங்கே ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வேணுனாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு எந்த ஷார்ட்கட்டு வேணுமோ அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது ஆட் ஆகிடும். இப்போ சேவ் அண்டு ரீடு பிரிண்ட் ப்ரிவியூ அண்ட் பிரிண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது. அது இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முங்கிறது எங்கேருந்து எழுதிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாப்புலர் கமெண்ட்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஆல் கமெண்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸலில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து அதில் வந்துடும். ஸோ அதில் வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில் வரும். ஸோ அதில் வந்து எஃப்க்கு போங்க. ஏபி இருக்குது, சி இருக்குது. ஸோ நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். டி இருக்குது, இ இருக்குது, அதுக்கப்புறம் எஃப் இருக்குது. ஸோ எஃப்பில் வந்து ஃபார்ம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஃபுட்டருக்கு கீழே வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் கொடுக்கல. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் கீழே ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வந்துடும் ஃபார்முங்கிறது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நான் டோட்டலாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு எந்த காலத்தில் நம்மளுக்கு இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம ஃபார்மாக மாற்றணுமோ அந்த காலத்தில் வந்து நான் ஒரு கொண்டு போய் வச்சிட்றேன். ஸோ வெளியில் எங்கேயும் நான் வந்து வெளியில் இருக்கிற காலத்தில் நான் எங்கேயும் வைக்கக்கூடாது. ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் வச்சுட்டு இந்த ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்ம் கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் காமிக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த டேபிள் காலத்தில் என்ன போட்டிருக்கீங்களோ, நம்பர்ஸு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு போட்டிருக்கீங்க. ஸோ அந்த டேட்டா வந்து இங்கே டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. நீங்கள் கேட்கலாம், இங்கே புதுசாக ஒன்று ஆட் பண்ணலாம், இங்கே வருமா அப்படிங்கிறது. நான் பாருங்கள், மறுபடியும் இங்கே வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, சயின்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்து கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஒரு டேபிள் காலம் போட்டுட்டு இப்போ நம்பர்ஸ் கிட்ட வச்சு நான் ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு நம்மளுக்கு டேப் ஒன்று ஒரு எரர் மாதிரி காமிக்குது. இதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே கேம்ஸ் ஆட் பண்ண இல்லைங்களா, ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. முதல்ல வந்து இது வரைக்கும் தான் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். நம்பர் 1 வந்து என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து டைப் பண்ணுறேன். ஒரு டம்மியான டேட்டா வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த காலத்தில் வந்து வந்துருச்சு. அந்த மாதிரி மறுபடியும் 2ன்னு கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்து டைப் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ஃபார்மில் டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடும். நீங்கள் போய் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள், நியூன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2வது இது வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது போய் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பாரை மேலே இழுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட் இது வந்துடும். ஸோ ஸ்க்ரோல் பாரை கீழே இறக்குனீங்கன்னா 2வது இது வந்துடும். இதில் போய் ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் இதில் போய் மாற்றிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் வந்து 99ன்னு கொடுத்துட்டு நான் நியூன்னு கொடுத்தேன். பாருங்கள், இங்கே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் நியூ கொடுக்க இங்கே ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல்லேயே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது வந்து என்ன ஃபேஸ்புக்கில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பம் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.